நம்ம ஒரு காரியத்தை வந்து தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அதை முடிச்சிடலாம். என்ன காரியம் நம்ம தியானிச்சிட்டு இருக்கோம்? ரிமெம்பரிங், நம்ம ஞாபகம் வைத்துக்கிறத குறித்து நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். நம்ம சங்கீத பகுதி 103ஆம் சங்கீதம் 1-2 வசனங்கள்லேருந்து நம்ம இந்த காரியங்களை வந்து பார்த்தோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அதுதான் நம்மளுக்கு சப்ஜெக்ட், சரிங்களா? அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்ன பண்ணக்கூடாது? மறக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். ஸோ அதனால் ஆண்டவர் எதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கிறாரு அப்படி சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணோம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் எதெல்லாம் நினைப்பூட்டுகிறாரு அப்படி சொல்லி பார்த்தோம். அப்புறம் ஆண்டவர் எதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்க மாட்டார் அப்படி சொல்லி என்ன பண்ணோம் பார்த்தோம். பாவத்தையும் அக்கிரமத்தையும் மீறுதல்கள் இதெல்லாம் ஆண்டவர் வந்து மன்னிச்சிட்டாரு அப்படின்னா அதெல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டார், கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க மாட்டார். மனுஷங்க வந்து நீ இப்படி தப்பு பண்ண வந்தானே, இப்படி செஞ்சவன் தானே அப்படி சொல்லிட்டு மனுஷங்க வேணால் ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து கண்டிப்பாக மன்னித்தது தான். இதாகவே இவர்களுக்கு மன்னியும்னா அதோடு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவன் சீட்டு போட்டான், என்னை இப்படி அடித்தான், கன்னத்தில் அடித்தான் அப்படின்லாம் ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் யோசித்து பார்த்துக்கிட்டுலாம் என்ன பண்ண மாட்டார், இருக்க மாட்டார். ஸோ அதனால் சில காரியங்களை ஆண்டவர் வந்து அப்படி மறந்துடுறாரு. அது ரொம்ப நம்மளுக்கு அது ரொம்ப ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள்லாம் நினைவு வச்சுக்கிட்டே இருந்தாருன்னா அப்பப்போ அடி விழும். ஸோ அதிலேருந்து ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறார். ஸோ அப்போ வந்து ஆண்டவர் எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டார்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து வந்து நம்மளோட ரெஸ்பான்ஸ், நம்ம எதெல்லாம் வந்து ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் அப்படி சொல்லி பார்த்தோம். ஸோ அதான் போன வாரம் பார்த்தோம். போன வாரம் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம வந்து கர்த்தரை நினைக்கணும். கடந்த காலங்களில் கர்த்தர் நமக்கு எவ்வளோ அற்புதங்கள் அதிசயங்களை செய்தார், ஆண்டவருடைய கிரியைகள், இதெல்லாம் வந்து நம்ம ஞாபகம் வைத்திருக்கணும். அப்புறம் கர்த்தருடைய கோபத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஞாபகம் வைத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா கர்த்தருடைய கோபம் வந்து பெரியது. அவரை வந்து கோபப்பட்டார்னா இந்த உலகமே தாங்காது. ஸோ அதனால் எப்போவும் இரக்கமுள்ளவர், மன உருக்கமுள்ளவர், அன்புள்ளவர் அப்படின்னு மட்டும்தான் நம்ம வந்து பிரசங்கங்கள்லாம் கேட்போம். ஆனால் ஆண்டவர் கோபப்பட்டார்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது, நம்ம சோதோம் குமாரா அழிஞ்சுது, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அந்த ஊரையே ஆண்டவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அழிச்சிட்டாரு. ஏன்னா பாவம் ரொம்ப பெருகிருச்சு. அதில் ஒருத்தர் கூட நன்மை செய்கிறவங்களே இல்லை. அந்த ஊரில் எல்லாரும் தீமை செய்கிறவங்களாக இருக்கிறாங்க. ஸோ நீதிமானோட ஒரு சந்ததி மட்டும் இருந்துச்சு, லோத்து சந்ததி. அந்த லோத்து சந்ததியை மட்டும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, தப்பு வச்சு நீங்கள் வெளியில் வந்துடுங்க, திரும்பி பார்க்காம ஓடிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மட்டும் வெளியில் கொண்டு வந்து, அந்த ஃபேமிலியை மட்டும் வெளியில் கொண்டு வந்துட்டு அந்த ஊரையே என்ன பண்ணார், ஆண்டவர் அழித்தார். ஏன்னா அந்த ஊரில் எல்லாருமே பாவம் பண்ணவங்க, மனம் திரும்புறதுக்கு ஆயத்தமாகவே இல்லை. அவங்க எவ்வளோ சொல்லியும் கேட்காதவங்க. அதனால் அந்த சோதோம் குமாரா பட்டணத்தை ஆண்டவர் அழித்தார். ஸோ அதனால் ஆண்டவருடைய கோபம் இப்போவும் சில அழிவுகள் எல்லாம் வந்து நடக்குது அப்படின்னா அவங்க ரொம்ப பாவம் செய்கிறாங்கன்னு அர்த்தம். சில ஊர்கள், சில இயற்கை பேரழிவுகள்லாம் வந்து நடக்கிறப்போ அது ஆண்டவருடைய கோபத்தின் வெளிப்பாடாக கூட நம்ம வந்து சில நேரம் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் கோபப்பட்டார், தீயை பற்ற வச்சு விட்டார், ஆண்டவர் கோபப்பட்டார், எல்லாத்தையும் அப்படி நினைக்கக்கூடாது. ஒரு சில காரியங்கள், மற்ற காரியங்கள் வந்து மனுஷனுடைய தப்புனால் நடக்குது, சரிங்களா? ஸோ நிறைய பேரழிவுகள் வந்து மனுஷனோட தப்புனால் எல்லாத்துக்கும் போய் கடவுளை போய் என்ன பண்ணக்கூடாது, குத்தம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் சில ஆக்சிடெண்ட் இதெல்லாம் நடக்கும்போது நான் அந்த கமெண்ட் செக்ஷன்லாம் வாட்சி பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ கடவுளை வந்து காப்பாற்றிருக்கலாம், கடவுளே இல்லை, கடவுள் இருந்தால் ஏன் அந்த ஆக்சிடெண்ட் நடக்குது அப்படியும். மனுஷன் செஞ்ச தப்புக்கு கடவுள் என்ன பண்ணுவார்? மனுஷன் போயிட்டு என்ன பண்ணுறான், அவன் ஸ்லோவாக போகிற நேரத்தில் வேகமாக போகிறது, திரும்பக்கூடாத நேரத்தில் திரும்புறது, இது மாதிரி மனுஷன் பண்ணுற தப்பு அதெல்லாம் ஆண்டவர் மேலே என்ன பண்ணுறது, பழிய போடுறது. ஸோ அப்படி நம்மளெல்லாம் ஆண்டவர் வந்து ஆனால் என்ன பண்ணுறாரு, ரொம்ப அருமையாக ஆண்டவர் காக்கிற நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். நம்மளா வேணுக்குனே வீம்புக்குனே போய் நம்ம தப்பு செஞ்சு வீம்புக்குனே போய் விழுந்தோன்னா அது ஆண்டவர் மேலே தப்பு போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ அதனால் ஆண்டவர் மேலே எல்லாத்தையும் என்ன பண்ணிடக்கூடாது, எல்லா பழியும் ஆண்டவர் மேலே போட்டுறக்கூடாது, ஆண்டவரே இல்லைன்னு என்ன பண்ணிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஆண்டவருடைய கோபத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் ஞாபகம் வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் சொன்னேன். ஸோ அப்புறம் வந்து ஆண்டவருடைய கட்டளைகளை நம்ம எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அப்புறம் வந்து விசுவாசிகளாகிய நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் பொறுப்புகள் கொடுத்துருக்கிறாரு.
அந்த பொறுப்புகளையும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி சொல்லி அந்த நம்ம வந்து பார்த்தோம். ஸோ சபைக்கு வருகிறவர்கள், ஏழை எளிய மக்கள், தரித்திரர்கள், திக்கற்றவர்கள், இவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. ஏழை எளிய மக்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும். அடுத்ததாக வந்து கடைசியாக ஒரு காரியம், ரொம்ப முக்கியமான காரியம், நம்ம மறக்கவே கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கக்கூடிய காரியம், இயேசு கிறிஸ்துனுடைய மரணம், இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல். அதை நம்ம நினைவு கூறும் வண்ணமாகத்தான் நம்ம கர்த்தருடைய பந்தியே ஆசரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ அதனால் கர்த்தருடைய மரணம், இயேசு கிறிஸ்துனுடைய மரணம், அதை வந்து நம்ம எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கணும். நமக்காகத்தான் இயேசு மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக தான் இயேசு மரித்தார். ஸோ அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எதை மறந்தாலும் இந்த சிலுவை பாடுகள், இந்த உயிர்த்தெழுதல், இந்த சீன்ஸ் எல்லாம் மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா. அந்த காட்சிகள், இந்த சம்பவத்தை கண்டிப்பாக மறக்கவே கூடாது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது, இந்த வாரம் நம்ம வந்து த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிமெம்பரிங், அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஞாபகம் வைத்து கொள்கிறதுனால, நினைவு கூறுகிறதோட அவசியம் என்ன, நினைவு கூறுகிறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படி சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுவும் வேதாகம அடிப்படையில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று, ரிமெம்பரிங் வில் லீட் டு ரிஜாய்ஸிங். ஹல்லேலூயா. ஸோ சில காரியங்களை நம்ம வந்து ஞாபகப்படுத்தி பார்க்குறப்ப நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், ஆண்டவருடைய கிரியைகள் எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு உதாரணமாக உபாகமம் 26வது அதிகாரம், அது 4 to 11, ரொம்ப லென்த்தியான ஒரு போர்ஷன், அதை எல்லாத்தையும் படிக்க வேணாம். அதில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உபாகமம் 26 4 to 11 அவங்க எப்படி இந்த கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனம் வந்து எப்படி வந்து அந்த எகிப்துக்கு போனாங்க, அதுக்கப்புறம் வந்து எப்படி அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே போனாங்க, அங்கேருந்து எப்படி அவங்க வந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க, கர்த்தர் எப்படி அவங்கள வந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து வெளியே கொண்டு வந்தார். 8ஆம் வசனம், எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. நல்ல ஆசீர்வாதமான ஒரு தேசத்தில் வந்து நம்மளை ஆண்டவர் குடியிருக்க பண்ணியிருக்கிறார் அப்படி சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாத்தையும் நீங்கள் நினைக்கும்போது 11ஆம் வசனத்தில், நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் நினச்சி பாருங்கள், ஆண்டவர் எப்படி உங்களை வந்து வழி நடத்தி கொண்டு வந்தார், எவ்வளோ அற்புதங்கள், எவ்வளோ அடையாளங்கள் உங்களுக்கு ஆண்டவர் காமிச்சார். பலத்த கையினால் ஆண்டவர் உங்களை வந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து விடுவித்து கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் ஆண்டவர் எவ்வளோ அனுக்கிரகம் உங்களுக்கு பண்ணியிருக்கிறார், எவ்வளோ ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கிறார், அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, சந்தோஷப்படுவீங்க. ஹல்லேலூயா. அப்போ ஞாபகப்படுத்தி பார்க்குறது நம்மளுக்கு எதை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுடைய லைஃப்லேயும் நீங்கள் வந்து கர்த்தருடைய கிரியைகளை மாத்திரமல்ல, நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலியில், உங்களுடைய வாழ்க்கையில் அது பார்த்திங்கன்னா சில நல்ல சம்பவங்கள் நடந்திருக்கும், நல்ல காரியங்கள் நடந்திருக்கும். அதை நினச்சி பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும், வருத்தமாக இருக்குமா? நல்ல காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் நடந்திருக்கும்போது அதை இப்போ நினச்சி பார்க்குறப்ப அந்த காலங்கள் எப்படி இருந்தது அப்படி சொல்லி நினச்சி பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுதான் இங்கே வந்து கர்த்தர் சொல்கிறார். நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். யூ வில் பி ரிஜாய்ஸிங் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதே நேரத்தில் சங்கீதம் 66 5 to 6 பார்ப்போம். சங்கீதம் 66 5 to 6 ஞாபகப்படுத்தி பார்க்குறது நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. 66 5 to 6 தேவனுடைய அங்கே அவரில் களி கூர்ந்தோம். ஹல்லேலூயா. ஸோ சந்தோஷப்படுறாங்க. கடலை உலர்ந்த தரையாக, செங்கடலை வந்து உலர்ந்த தரையாக மாற்றினார். அதே நேரத்தில் யோர்தான் நதியை வந்து அப்படியே பின்னிட்டு ஓட செய்தார் ஆண்டவர். அப்போ வந்து கால்நடையாக என்ன பண்ணாங்க, அங்கே செங்கடல்லையும் கால்நடையாக நடந்து போனாங்க, இங்கே யோர்தான் நதியும் கால்நடையாக நடந்து என்ன போனாங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது கர்த்தரில் என்ன பண்ணுறாங்க, களி கூறுகிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஸோ அப்போ நினைத்து பார்க்கிறது, ஆண்டவர் செய்கிறதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்,
நம்மளுக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கிது. நம்ம மிஷினரிகள் நம்முடைய தேசத்தில் வந்து எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஃபாரினில் உள்ள மிஷினரிஸ் அவங்கெல்லாம் வந்து அங்கே ஃபாரின்லேயே நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அந்த தேசத்தை விட்டு நம்முடைய தேசத்துக்கு வந்து பல காரியங்களை செஞ்சுருக்கிறாங்க. குறிப்பாக பைபிள் டிரான்ஸ்லேஷன்லாம் என்ன பண்ணாங்க, வில்லியம் கேரி வந்து பைபிள் டிரான்ஸ்லேஷனில் பல லாங்குவேஜில் மோர் தென் 10 லாங்குவேஜ் வந்து வில்லியம் கேரி வந்து என்ன பண்ணுறாரு, பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. இப்போவும் பைபிள் டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு என்ன பண்ணுது, போயிட்டு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பேசிக்காக அப்போவே விதை போட்டவங்க இந்த மிஷினரிகள். ஸோ அப்போ அவங்க செய்ததெல்லாம் மிஷினரிகள் செய்ததெல்லாம் அதே நேரத்தில் நிறைய மருத்துவமனைகள், நிறைய மெடிசின்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, ஸ்கூல்ஸு. ஸோ இந்த எஜுகேஷன் நம்ம இருக்கிற இந்த இப்போ நம்மளுக்கு இருக்கிற அந்த சிவிலைசேஷன், இந்த எஜுகேஷன், இந்த சிஸ்டம், இது எல்லாத்தையும் கொண்டு வந்தது அந்த காலத்து மிஷினரிகள். ஸோ அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இவங்க வந்ததுனால தான், கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கே வந்ததுனால தான் இந்த தேசம் வந்து இவ்வளோ தூரம் ஆசீர்வாதம் அடைந்திருக்கிறது அப்படி சொல்லி நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்போ ஞாபகப்படுத்தி பார்க்கணும். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் சோகமாக இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை என்ன பண்ணுங்கள், ஞாபகப்படுத்தி பாருங்கள். பைபிள் கேரக்டர்ஸுக்கு மோசே காலத்தில், எல்லாருடைய காலத்தில், தாவீது நாட்களில், நோவோட காலத்தில் எல்லாருக்கும் ஆண்டவர் செய்த கிரியைகளெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ அது முதலாவது காரியம், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிமெம்பரிங், அதாவது பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரிமெம்பரிங் அப்படி சொல்லி பார்க்கும்போது முதலாவது நம்மளுக்கு சந்தோஷம், ஹாப்பினஸ் கிடைக்கிது. ரெண்டாவது, ரிமெம்பரிங் வில் லீட் டு ரிப்பென்டன்ஸ். சில நேரம் சில காரியங்களை ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது நம்ம மனம் திரும்பிடுவோம். ஒருவேளை பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா சில நேரம் ஆண்டவருடைய காரியங்களை வந்து நினச்சி பார்க்கும்போது, ஆண்டவருடைய வசனம் எப்படி சொல்லுது, நம்ம தவறான வழியில் போயிட்டுருக்கோம் அப்படி சொல்லி வி வில் ரிப்பெண்ட், நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், மனம் திரும்பிடுவோம். அதுக்கு உதாரணமாக வெளிப்படுத்தல் 3:3 பாருங்கள். வெளிப்படுத்தல் அறியாதிருப்பாய். சர்தை சபைக்கு ஸோ 7 சபைக்கு ஆண்டவர் வந்து மெசேஜ் கொடுக்குறாரு. இதில் சர்தை சபைக்கு வந்து ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, உன் கிரியைகளெல்லாம் நான் வந்து அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாக இருக்கிற. அப்படின்னா நடைபணமாக நீ வந்து இருக்கிற, உயிரோடு இருக்கிற மாதிரியே இருக்குது உன்னைய பார்த்தா, ஆனால் உன்னோட கிரியைகளெல்லாம் வந்து செத்ததாக இருக்கிறது அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு சொல்கிறாரு, உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. நீங்கள் செய்கிற காரியங்கள் வந்து ஒரு நிறைவாக இல்லை, ஒரு பர்ஃபெக்டாக இல்லை அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டு 3ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஆகையால் நீ வந்து என்ன செய்கிற, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனந்திரும்பு. ஸோ அப்போ நினச்சி பார்க்கணும், ஆண்டவர் நம்மளை எப்படி வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார், ஆண்டவர் எப்படி நம்மளை வந்து அழைத்து ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறாரு அப்படி சொல்லி நம்ம வந்து ஆண்டவருடைய செய்கைகளை, ஆண்டவருடைய கிரியைகளை நினச்சி பார்க்கும்போது, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு அதுக்கு வந்து நீ வந்து ஒபே பண்ணி கீழ்ப்படிஞ்சு அது வந்து என்ன பண்ண, நீ மனந்திருப்ப. ஸோ அப்போ சில காரியங்கள் நம்ம சோர்வாக இருக்கலாம், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நம்ம வந்து அப்படி ஒரு வெதுவெதுப்பாக இருக்கிற ஒரு நிலமையில் வந்து இருக்கலாம். ஸோ அந்த டைமில் ஆண்டவருடைய கிரியைகளை, ஆண்டவர் எப்படி நம்மளை அழைச்சி கொண்டு வந்த எல்லாத்தையும் நினச்சி பார்க்கும்போது, ஆண்டவருடைய கட்டளைகள் எல்லாம் நினச்சி பார்க்கும்போது நம்ம வந்து மனம் திரும்புவதுக்கு ஏதுவாக அது அமையும். அல்லேலூயா. ஸோ எசேக்கியல் 16வது அதிகாரம், எசேக்கியல் 16வது அதிகாரத்தில் 59லேருந்து 63 உடைய உள்ள வசனங்கள், எல்லா வசனத்தையும் வாசிக்க வேணாம், அதுலேயும் நான் வந்து அந்த சுருக்கமாக அதை வந்து சொல்கிறேன். ஸோ எசேக்கியல் 16 59 to 63 ஆண்டவருடைய உடன்படிக்கையை இந்த ஜனங்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, முறித்து போட்டாங்க. 59ஆம் வசனம் அப்படி தான் சொல்லுது, உடன்படிக்கையை முறித்து போடுகிறதுனால் ஆணையை அசட்டை பண்ணின நீ செய்தது போல் நான் உனக்கும் செய்வேன் அப்படின்னு நீ வந்து உடன்படிக்கையை வந்து மீறிட்ட, நீ எப்படி என்னுடைய ஆணையை அசட்டை பண்ணினியோ அதே மாதிரி நானும் உன்னை அசட்டை பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ அப்படி சொல்கிறப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும், அதை நினச்சி பார்த்து மனம் திரும்பணும். ஆண்டவர் செய்த உடன்படிக்கை எதுக்காக ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார், நல்லதுக்காக தான் ஆண்டவர் வந்து உடன்படிக்கை, நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்காக தான் ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார். ஆனால் அதை நம்ம மீறிட்டோம் அப்படி அதை நினச்சி பார்த்தா மனம் திரும்புவதுக்கு ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. உடன்படிக்கை அப்போ மீறக்கூடாது. நினச்சி பார்க்கலன்னா
உடன்படிக்கை ஞாபகம் இல்லை, எதுவுமே ஞாபகம் இல்லை. நம்ம பாட்டில் செய்கிறது நல்லது தான் செஞ்சிட்டு இருந்தால் ஒரு மனம் திரும்புதலே இருக்காது வாழ்க்கையில். ஸோ அப்போ வந்து நினச்சி பார்த்தா மனம் திரும்புதல் நம்மளுக்கு உண்டாயிருக்கும். ஆனாலும் 60ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் இளவயதில் உன்னோடே பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன். ஸோ சின்ன வயசில் இருக்கும்போதே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அப்போ வந்துட்டு உன்னோட கூட நான் வந்து என்ன பண்ணேன், உடன்படிக்கை பண்ணேன். அதை நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் நினச்சி அதை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தின்னு திரும்பியும் சொல்லும் பொழுது அப்போ நினச்சி பார்க்கும்போது ஆண்டவரே நினச்சி பார்த்து திரும்ப அந்த உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக மாற்றுவேன்னு ஆண்டவரே சொல்கிறப்போ இந்த ஒரு பர்சனோ இந்த உடன்படிக்கையை மீறின பீப்புளும் அதை நினச்சி பார்க்கும்போது கண்டிப்பாக என்ன உண்டாகும், ஒரு பெரிய மனம் திரும்புதல் உண்டாகும். ஆண்டவர் நிச்சயமாக அந்த நல்ல உடன்படிக்கையை நம்மோடு கூட பண்ணியிருக்காரு. நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக அந்த உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறாரு. ஆனால் நம்ம தான் அதை மீறி நடந்தோம். அந்த உடன்படிக்கையை நினச்சி மனம் திரும்பி ஆண்டவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது திரும்ப ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நினச்சி பார்க்கறதுனால நம்மளுக்கு மனம் திரும்புதல் உண்டாகிறது. இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம் வந்து மத்தேயு 26:75 பார்த்தீங்கன்னா, மத்தேயு 26:75 அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போ வந்து இயேசு கிறிஸ்துவின் சீஷனாகிய பேதுரு வந்து என்ன பண்ணார், மறுதலித்தார். ஆண்டவரை வந்து என்ன பண்ணார், இயேசு கிறிஸ்துவை அவர் வந்து மறுதலிக்கிறத நம்ம பார்க்குறோம். 26:75 அப்போ வந்து அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வார்த்தையை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். சேவல் கூவுறதுக்கு முன்னாலே 3 தடவை நீ என்னை வந்து என்ன பண்ணுவேன், மறுதலிப்ப. யாருனே தெரியாதுங்க, இயேசு யாருனே தெரியாதுங்கன்னு நீ 3 தடவை சொல்லுவ அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் அதை மறந்து இவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, மறுதளிச்சிட்றாரு. ஆனால் 3ஆவது தடவை சேவல் கூவுறப்போ அப்போ மறுதளிக்கிறப்ப தான் ஞாபகம் வருது, ஆஹா ஆண்டவர் சொன்னாரேன்னு நினைவு கூறுகிறார். அப்போ அந்த நினைவு வந்த உடனே இவர் வந்து என்ன பண்ணுறாரு, பேதுரு மனம் திரும்புகிறார். அல்லேலூயா. ஆனால் வந்து யூதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நினச்சி பார்க்கல, ஆண்டவரை காட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து இயேசு அங்கே கல்வாரி சிலுவையில் தொங்கிடுவான், ஓடி போயிருந்துருக்கலாம். கல்வாரி அண்டை ஓடி போய் என்ன பண்ணியிருக்கலாம், யூதாஸ் வந்து காட்டி கொடுத்த யூதாஸுக்கும் ஒரு மன்னிப்பு கிடச்சிருக்கும், அவனுடைய வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் யூதாஸ் வந்து என்ன பண்ணிட்டார், அந்த காசெல்லாம் வந்து தேவாலயத்தில் விட்டு எரிஞ்சிட்டு அப்புறம் போய் தூக்கு போட்டு செத்து போயிட்டார். மனம் திரும்பலை. ஒன்றையும் நினச்சி பார்க்கல. ஆண்டவர் எவ்வளோ உபதேசங்கள், எவ்வளோ போதனை வந்து ஆண்டவர் போதிச்சார், எதையும் நினச்சி பார்க்காம யூதாஸ் வந்து என்ன பண்ணிட்டார், தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. ஆனால் பேதுரு வந்து நினச்சி பார்த்தாரு. அல்லேலூயா. பேதுரு வந்து நினச்சி பார்க்குறாரு, இயேசு சொன்னாரே, நான் இப்படி செய்வேன்னு சொன்னாரே அப்படி சொல்லிட்டு. அப்போ ஞாபகம் வைத்து கொள்கிறது நம்மளை எதுக்கு நேராக திருப்புது, மனம் திரும்புதலுக்கு நேராக நம்முடைய மனம் உடனே ஆண்டவருக்கு நேராக திரும்புகிறது. அல்லேலூயா. ஸோ அந்த சம்பவத்தை நம்ம மார்க் 14:72 பார்க்கலாம். லூக்கா 22:61 to 62 நம்ம வந்து பார்க்கலாம். இந்த சம்பவம் 3 காஸ்பல்லையும் 3 நற்செய்தி சுவிசேஷத்துலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. பேதுருவோட சம்பவம். சரிங்களா? ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ ஞாபகம் வைத்துக்கொள்கிறது நம்மளை மனம் திரும்புதலுக்கு நேராக திருப்புகிறது. ஸோ ஞாபகம் வைத்துக்கிறதுனால முதலாவது நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. ரெண்டாவது ஞாபகப்படுத்தி பார்க்கறதுனால, நினைவு கூறுகிறதுனால நம்மளுக்கு மனம் திரும்புதல் கிடைக்கிறது. அல்லேலூயா. நம்ம மனம் திரும்புகிறோம், அது ஒரு பெனிஃபிட். மூன்றாவது பெனிஃபிட் வந்து ரிமெம்பரிங் வில் லீட் டு அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு புரிந்து கொள்ளுதலை நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னா, எதுக்காக சொன்னாங்க, ஏன் சொன்னாங்க அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தோன்னா ஒரு புரிதல் உண்டாகும். ஒன்றும் நினச்சே பார்க்கல, ஏன் சொன்னாங்க எது சொன்னாங்க ஒன்றுமே நீங்கள் நினச்சி பார்க்கல, நீங்களாம் ஒன்றை வந்து யோசிச்சுக்கிட்டு இவங்க இப்படி அவங்க இப்படின்னு நினச்சோன்னா ஒரு புரிதலே, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இப்போ நிறைய பேர் பிரிஞ்சு போகிறதுக்கான காரணம் வந்து என்ன, ஃப்ரெண்ட்ஷிப்பு பிரேக்கப் ஆகுது, லவ்வு பிரேக்கப் ஆகுது, மேரேஜ்லேயும் பிரேக்கப் நடக்குது, எல்லாத்துலேயும். ஏன்? ஒரு புரிதலே இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. நினச்சி பார்க்கணும், ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு நினச்சி பார்க்குற அந்த ஒரு இதே இப்போதைக்கு இல்லாமல் இருக்கிறது. இங்கே பாருங்கள், லூக்கா 24:6 to 8. லூக்கா 24:6 to 8 இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணிட்டாரு, உயிர் தெழுந்துட்டார். இயேசு கிறிஸ்து இப்போ கல்லறையில் இல்லை. அப்போ ஸ்திரீகள்லாம் வர்றாங்க, வந்து கல்லறையில் வந்து பார்த்தா இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் அங்கே இல்லை.
அப்போ வந்து பார்த்துட்டு அவர் இங்கே இல்லை உயிர்த்தெழுந்தார் அப்படி சொல்லிட்டு மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். நினச்சி பாருங்கள், ஆண்டவர் சொன்னார்ல, அதை நினச்சி பார்க்குறப்ப தான் அவங்களுக்கு ஒரு புரிதல் உண்டாகும். ஆமாம் அப்படின்ட்டு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஓடி போய் சீசர்களுக்கு அதை அறிவிக்கிறாங்க. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்தால் தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இல்லைன்னா கன்ஃபியூஷன் தான் உண்டாகும். ஆண்டவர் சொல்கிறத நினைக்கல அப்படின்னா, கலிலேயாவில் இருந்தப்போ ஆண்டவர் எவ்வளவோ தடவை சொல்லியிருக்கிறாரு, நான் மரிப்பேன் ஆனால் 3ஆவது நாளில் உயிர் தெழுந்துருவேன். அதை நினச்சே பார்க்கலன்னா குழப்பமாக இருக்கும். இங்கே தானே வச்சோம் பாடியை, வேறு கல்லறையில் போய் பார்ப்போமா, அங்கே போய் பார்ப்போமான்னு குழப்பத்தின் ஆவி உண்டாயிரும். ஸோ அப்போ வந்து நினச்சி பார்க்கணும், என்ன சொன்னார், எதுக்காக சொன்னார், ஏன் சொன்னார், எல்லாம் நினச்சி பார்க்குறப்போ அந்த புரிதல் வருகிறது. புரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க, ஓடி போய் சீசர்களுக்கும் அதை அறிவிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஸோ அப்போ நினச்சி பார்க்கறதுனால நம்மளுக்கு என்ன உண்டாகிறது, புரிதல் உண்டாகிறது, அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு கிடைக்குது. யோவான் 15:20 பாருங்கள். யோவான் 15:20 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. யோவான் 15:20 ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்வார்கள். அப்போ ஆண்டவர் வந்து இந்த வார்த்தையெல்லாம் சொல்லலைன்னு வைங்களேன், இந்த வார்த்தைகளை சொல்லலைன்னா எல்லாரும் குழம்பி போயிடுவாங்க. ஏன் இப்படி நடக்குது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம், ஆனால் நம்மளை ஏன் வந்து துன்பப்படுத்துகிறாங்க, நம்மளை ஏன் கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படி. அப்போ வந்து ஆண்டவர் வந்து ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறார், என்னையே துன்பப்படுத்துகிறாங்க, அப்போ உங்களையும் என்ன பண்ணுவாங்க, துன்பப்படுத்துவாங்க. என்னுடைய வசனத்தை கை கொள்ளுகிறவங்க உங்களுடைய வசனத்தையும் என்ன பண்ணுவாங்க, கை கொள்ளுவாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். அதை நம்ம நினச்சி பார்க்கும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு புரிதல் கிடைக்கும். ஓகே, ஆண்டவர் வந்து சொன்னபடி தான் நடக்குது அப்படின்னு ஒரு புரிதல் நடக்குது. அதுக்கு முன்னாலெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், 18ஆம் வசனத்தில், உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராக இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. அப்போ உலகம் ஏன் உங்களை பகைக்குது, ஏன் இயேசு கிறிஸ்துவ உலகம் பகைக்குது அப்படி சொல்லி எல்லாத்துக்கும் ஆண்டவர் வந்து ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தார். ஹல்லேலூயா. ஸோ இப்படி தான் உலகம் வந்து என்ன பண்ணோம், ஏன்னா உலகம் வந்து இருளின் பாதையில் போகுது, நம்ம வந்து ஒளியின் பாதையை நம்ம வந்து பின்பற்றுகிறோம். ஸோ இருளின் பாதையில் போகிறவங்க ஒளியை வந்து என்ன பண்ணுவாங்க, விரும்ப மாட்டாங்க. நம்ம இதுதான் வந்து நல்லா இருக்குது, இதுதான் நம்மளுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்குது அப்படி சொல்லி அந்த இருளின் பாதையிலே போவாங்க. ஸோ இதனால தான் வந்து கிறிஸ்தவர்களை உலகம் வந்து என்ன பண்ணுது, பகைக்குது. ஸோ இருளில் நம்ம என்ன தப்புனாலும் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியில் நடக்கிறவங்க இந்த வழியை வந்து என்ன பண்ணுறாங்க, வெறுக்கிறாங்க. ஏன்னா இந்த வழியில் பெர்ஃபெக்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், சரியான வழி, பரலோகத்தின் நேராக போகிற வழி, இதில் வந்து தப்பு எதுவும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்போ இதனால தான் உலகம் வந்து பகைக்குது. ஸோ இதெல்லாம் நினச்சி ஆண்டவர் இதெல்லாம் சொல்லி வச்சுருக்காரு. இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு புரிதலுக்குள்ளே நம்ம வந்து விடுகிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்புறம் யோவான் 16ஆம் அதிகாரம் 1-4 வந்து இந்த மாதிரி காரியங்களை இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு, யோவான் 16:1-4 நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளெல்லாம் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். உங்களை வந்து ஜப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவாங்க, ஜப ஆலயத்துக்கெலாம் போக விட மாட்டாங்க, ஜப ஆலயத்துக்கு நீங்கள் போனாலும் பிடிச்சி வெளியில் தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு காலம் வரும். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று நினைக்கும் காலம் வரும். நீ இயேசுவை ஃபாலோ பண்ணுற, நான் யெகோவாகிய தேவனை ஃபாலோ பண்ணுறேன். இயேசு வந்து கல்வாரி சிலுவையில் என்ன சிலுவையில் மரிச்சிட்டாரு, அது தெய்வமே கிடையாது. சிலுவையில் மரித்தா அது தெய்வமா? சிலுவை வந்து பாவிகளின் சின்னம், அது வந்து அது ரொம்ப கொடூரமானது, அது வந்து நியாயப்பிரமாணத்துக்கு புறம்பானது. ஆனால் சிலுவையில் எதுக்காக மரித்தார் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு அந்த புரிதலே இல்லை. அதனால் என்ன பண்ணுவாங்க, உங்களை கொலை பண்ணிவிட்டு நான் ஆண்டவருக்கு தொண்டு செஞ்சுட்டேன், இயேசுவை பின்பற்றுகிறவர்களை கொலை செஞ்சுட்டு நான் பிதாவாகிய தேவனுக்கு என்ன பண்ணிட்டேன், தொண்டு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற காலமெல்லாம் வரும் அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்கிறார். ஸோ இதெல்லாம் அப்படி அவங்க நினச்சி பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்துடுவாங்க. ஓகே, ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காரு சொல்லி, இப்படியெல்லாம் செய்வாங்க, இப்படியெல்லாம் நினைப்பாங்க, இப்படியெல்லாம் காலம் வரும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்.
நினச்சி பார்க்கும்போது நம்மளுக்கு நல்ல புரிதல் வருகிறது. ஹல்லேலூயா. ஸோ அப்போ வந்து ஆண்டவர் வந்து இதில் வந்து தொடர்ந்து சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து நினைப்பூட்டுவதற்கு தேற்றரவாளனை உங்களுக்கு என்ன பண்ணுவேன், நான் அனுப்புவேன். பரிசுத்த ஆவியானவர் வருவார், சகல சத்தியத்திற்குள்ள நான் சொன்ன காரியங்கள் எல்லாத்துலேயும் உங்களை என்ன பண்ணுவார், அவர் நடத்துவார். அப்போ லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ அப்போ நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் வேணும் அப்படின்னா நம்ம இயேசு சொன்னதெல்லாம் நினச்சி பார்க்கணும். ஹல்லேலூயா. ஸோ இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்தா நல்ல புரிதல் உள்ள ஒரு வாழ்க்கை வாழலாம். ஸோ அது ஒரு பெனிஃபிட். அடுத்தது வந்து ரிமெம்பரிங் ஐ வில் ப்ரொடியூஸ் ஹோப் ஃபார் த ஃப்யூச்சர். நம்மளுக்கு வந்து எதிர்காலத்துக்குரிய ஒரு நம்பிக்கையை நம்மளுக்கு கொடுக்கறது, நினச்சி பார்க்கறது, ஞாபகம் வைத்து கொள்கிறது, நினைவு கூறுகிறது, நம்மளுக்கு எதிர்கால நம்பிக்கையை கொடுக்கறது. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 21 to 24 வசனங்களில் பார்த்தோன்னா, எல்லாத்தையும் வாசிக்க வேண்டாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 21 to 24 இதில் வந்து பார்த்திங்கன்னா எரேமியா வந்து புலம்புறார். எரேமியா வந்து புலம்புறார், தேவாலயம் இடிக்கப்பட்டுருச்சு, எருசலேமோட மதில் சுவர்கள் இடிக்கப்பட்டுருச்சு, பாபிலோனியர்கள் வந்து எருசலேமை வந்து என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ எல்லாம் சிறையிருப்புக்குள்ளே போகிறாங்க. அப்படிங்கிறப்போ எவ்வளோ மகிமையாக இருந்த தேவாலயம், எவ்வளோ மகிமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் நினச்சி பார்க்கும்போது, அதை நினச்சி பார்க்கும்போது இவருக்கு வந்து எப்படி இருக்குன்னு 20ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. இப்போ வந்து அந்த பழசெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ மகிமையாக இருந்த ஆலயம் இப்படி தீக்கு இரையாயிருச்சே, தீயை வச்சு எரிச்சிட்டானுங்களே, எல்லாம் கொளுத்தி போட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைக்கும் போது இவருடைய ஆத்மா இவருக்குள்ளே எப்படி இருக்குது, முறிந்து போகிறது. ஆனால் இன்னொன்று அவர் ஞாபகம் வைக்கிறார், அது அவருக்கு எதிர்கால நம்பிக்கை கொடுக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். எதை அது சொல்கிறார் பாருங்கள், நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா. ஸோ பழைய அந்த இடிஞ்சு போன காரியங்கள் அதெல்லாம் ஞாபகம் வைக்கும்போது ஆத்துமா முறிஞ்சு போகுது. ஆனால் கர்த்தருடைய கிருபை எவ்வளோ பெரியது, நம்ம நிர்மூலமாகலை, எல்லாம் தேவாலயமே இடிஞ்சிருச்சு, ஆனால் எரேமியா உயிரோடு இருக்கிறார். அதான் சொல்கிறார், நாம் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபை. அப்போ அதை நினச்சி பார்க்கும்போது நம்மளுக்கு எதிர்கால நம்பிக்கை ஒன்று உருவாகிறது. ஹல்லேலூயா. ஸோ அதை தான் வந்து நம்ம பார்க்கணும். நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய கிருபையை நம்ம நினச்சி பார்க்கணும். ஆண்டவருடைய கிருபை நம்ம மேலே அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம இன்னும் நிர்மூலமாகலை. ஆண்டவருடைய இரக்கங்கள் நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால தான், ஆண்டவர் நம்ம மேலே அதிகமாக இரக்கம் வைத்திருக்கிறதுனால தான் நம்ம இன்னும் நிர்மூலமாகலை. அதை நினச்சி பார்க்கும்போது நம்மளுக்கு எதிர்கால நம்பிக்கை உண்டாகிறது. ஸோ அப்போ இன்னும் ஆண்டவர் நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறாரு அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, நம்மளை குறித்த நல்ல திட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. அதனால தான் நம்ம இன்னும் நிர்மூலமாகலை, நம்ம இன்னும் உயிரோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிகிறது. ஹல்லேலூயா. ஸோ அவ்வளோதான் 4 காரியம். ஸோ ஞாபகம் வைத்துக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படி சொல்லி பார்த்தோம். முதலாவது, நம்மளுக்கு நல்ல சந்தோஷம் கிடைக்குது. 2வது, நம்ம மனம் திரும்புகிறோம். 3வது, நல்ல ஒரு புரிதலுக்குள்ளே வர்றோம். 4வது, எதிர்கால நம்பிக்கை நம்மளுக்கு உருவாகிறது. ஹல்லேலூயா. ஸோ இதுதான் வந்து ஞாபகம் வைத்துக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கிற பயன்கள், ஹல்லேலூயா, பலன்கள் அப்படி சொல்லி பார்க்கலாம். இன்னொரு காரியம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என்னென்னா, சில காரியங்களை நம்ம மறக்கணும். எல்லாம் ஞாபகம் வைத்துக்கிறது மட்டும்தான் நம்ம பேசணும். ஸோ சில காரியங்களை மறக்கணும். ஹல்லேலூயா. அதையும் நம்ம கொஞ்சம் தியானிச்சுட்டு என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷம் அதுக்குள்ளே முடிஞ்சிடும். சரிங்களா? 12 மணிக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும். அப்போ சில காரியங்கள் மறக்கிறதுனால வர்ற பலன்களையும் நம்ம வந்து தியானிக்க போகிறோம். அதையும் வேத வாசன அடிப்படையில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ சில காரியங்களை நம்ம வந்து மறக்கிறதுனால நம்ம வந்து உயிரோடு வாழலாம், நல்லா வாழலாம். சரிங்களா? சில காரியங்களை நீங்கள் மறந்தீங்கன்னா நீங்கள் உயிர் வாழலாம், மறக்கலைன்னா உங்களை கொன்றுவாங்க. ஸோ அது ஒரு எடுத்துக்காட்டு. ஆதியாகமம் 27:45 பாருங்கள். ஆதியாகமம் 27:45. மறக்கிறது, சில காரியங்களை மறக்கணும். ஓகே. இப்போ வந்து ரெபேக்கா வந்து சொல்கிறாங்க, அப்படி தானே, அவன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணியட்டும், நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின். அவன் மறக்கணும். அப்போ சில பேர் நம்மளுக்கு துரோகம் பண்ணலாம், சில பேர் நம்மளை வந்து என்ன பண்ணலாம், ஏமாற்றலாம், நம்மளுக்கு வந்து வஞ்சகம் பண்ணலாம். இங்கே வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ஏசாவுக்கு வந்து
அவனுடைய சேஷ்ட புத்திர பாகமே வந்து இழந்துட்டார் ஏற்கனவே. அப்புறம் அவருக்கு கிடைக்க இருக்கிற ஆசீர்வாதத்தையும் என்ன பண்ணிடுறாரு, இழந்து போயிடுறாரு. மூத்த பையன் ஏசா தான் வந்து அந்த ஆசீர்வாதத்துக்கெலாம் பாத்திரவான் அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்கு வந்து என்ன பண்ண போகிறாரு, நீ போயிட்டு நல்லா காட்டில் போய் நல்ல ஒரு மானை வந்து என்ன பண்ண வேட்டையாடி கொண்டு வா, அதை நான் சாப்பிட்டுட்டு என்ன பண்ண போகிறேன், உன்னைய ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்புறம் பார்த்தா இங்கே யாக்கோபு ஏமாற்றி என்ன பண்ணிடுறான், அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் இவன் வாங்கிக்கிறான். அப்போ அண்ணனுக்கு வந்து என்ன பண்ணுது, கோபம் வருது. எப்பறா ஏமாற்றி எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கினேன், உன்னை கொல்லாமல் விடமாட்டேன், உன் சாவு என் கையில் தாண்டா அப்படின்னு சொல்லி சகோதரன் வந்து என்ன பண்ணுறான், ஏசா மூத்தவன் வந்து சொல்லிவிட்டு இளையவனுக்கு நேராக சவால் விடுறான். அதனால தான் வந்து அம்மா வந்து சொல்கிறாங்க, அவங்க 2 பேரோட அம்மா, அவங்க ட்வின்ஸு, அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, ஒரே நாளில் உங்கள் 2 பேரையும் இழந்து போக அவன் உன்னைய வெட்டுவான், நீ அவனை வெட்டுவ, அது வந்து 2 பேரும் என்ன பண்ணிடுவீங்க, செத்து போயிடுவீங்க. அப்போ நீ வேறு ஊருக்கு போயிரு, நீயும் எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் மறந்துடு, அவனும் நடந்ததெல்லாம் மறந்துடட்டும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மீட் பண்ணீங்க, கர்த்தருக்கு சித்தமானால் மீட் பண்ணிங்கன்னா நீங்கள் 2 பேரும் உயிரோட இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க அப்படி சொல்லி அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஏமாற்றிட்டான். அதை ஏசா பின்னால் நம்ம வந்து நம்மளுக்கு சரித்திரம் தெரியும். பின்னால் ஏசா வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் மறந்து யாக்கோபை சந்திக்க வர்றாரு. ஆனால் யாக்கோபு வந்து பயந்துக்கிட்டே வர்றாரு. ஆகா அண்ணன் வர்றானே, நம்மளை பார்க்க வர்றான் அப்படின்ட்டு யாக்கோபு பயந்துக்கிட்டே வேலைக்காரங்களெல்லாம் முன்னால் வச்சு, அதுக்கப்புறம் தனக்கு பிடிக்காத ஒய்ஃபை அதுக்கப்புறம் வச்சு, தனக்கு பிடிச்ச ஒய்ஃபை அதுக்கு பின்னால் வச்சு, அதுக்கு பின்னால் யாக்கோபு வந்து எல்லாத்தையும் வெட்டிட்டு அப்புறம் கடைசியில் நம்மளுக்கு ஒரு இறக்கம் உண்டாக்கி நம்மளை வந்து விட்டுருவான் அப்படி சொல்லிட்டு நல்லா பிளான் பண்ணி என்ன பண்ணுறாரு, எல்லாம் பண்ணிட்டு வர்றார். ஸோ யாக்கோபு பயந்துக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனால் வந்து ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் மறக்க வைத்துட்டார். ஹல்லேலூயா. ஏசா வந்து அந்த ஏமாற்றப்பட்டதெல்லாம் மறந்துட்டார், இவரும் ஏமாத்தினதெல்லாம் அப்புறம் மறந்துட்டார். ஸோ அப்போ வந்து நம்மளை யார் ஏமாத்துறாங்களோ, இப்போ சோசியல் மீடியாவிலலாம் நிறைய பேர் உங்களை என்ன பண்ணலாம், ஏமாற்றலாம். ஏமாத்துறதுக்குன்னே ஆப்லாம் வந்திருக்கு, அப்படி தானே? இப்போ ஃப்ரெண்ட் ஆப்புன்னு ஏதோ ஒரு ஆப்பாக இப்போ தான் ஒரு சில காரியங்களை கேள்விப்பட்டேன். ஃப்ரெண்ட் ஆப்புன்னு அது குறிப்பாக கேர்ள்ஸை வச்சு தான் அவங்க பெரிய பிஸ்னஸே பண்ணுறாங்களாம். கேர்ள்ஸை வந்து சாட் பண்ண வச்சு என்ன பண்ணுறாங்க, அதை ஒரு பெரிய பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், ஏமாத்துறதுக்குன்னே வந்து இந்த உலகம் வந்து என்ன பண்ணுது இருக்குது. ஸோ உங்களுடைய உண்மையான வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போதும் உங்களை யாராவது ஏமாத்துனாங்கன்னா அவங்கள என்ன பண்ணிடுங்க, மறந்துடுங்க. ஹல்லேலூயா. அவங்கள மறந்துட்டிங்கன்னா நீங்கள் நல்ல நிம்மதியாக என்ன பண்ணலாம், வாழலாம். இங்கே ஏசா வந்து யாக்கோபை ஏமாத்தினதை மறந்ததுனால தான் அவனால் அப்புறம் அங்கே போயிட்டு தனியாக போய் அவன் ஒரு பெரிய ஜாதி ஆகுறான். ஹல்லேலூயா. அவன் வந்து என்ன பண்ணுறான், ஒரு பெரிய தேசமாக மாறுகிறான் ஏசா. ஸோ இப்போ மறந்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, நல்லா வாழ்க்கை வாழலாம். மறக்கலை அப்படின்னா நினச்சி சாகணும், பழி வாங்குகிற எண்ணம் வரும், நிறையா இன்னும் தவறாக நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் வரும். ஸோ அப்போ வந்து மறக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. ஸோ யாக்கோபு, ஏசா இவர்களுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு பாடம், நிறையா பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கி இந்த மெசேஜுக்கு நம்ம மறக்கணும், நம்மளை ஏமாத்துனவங்களை என்ன பண்ணிடணும், மறந்துடணும். பழி வாங்கணும்னு என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. அடுத்தது 2வது காரியம். ஸோ இவ்வளோ தூரம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாம் பார்த்தோம். இப்போ மறக்கிறதும், ஒரு சில காரியங்களை மறக்கிறதும் அவசியம். ஏன்னா கர்த்தரும் மறக்கிறாருல்ல, ஏன்னா கர்த்தர் ஒரு சில காரியங்களை ஞாபகம் வைத்துக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. அதே நம்ம வந்து பார்த்தோம், நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எதையுமே ஆண்டவர் ஞாபகம் வைத்து கொள்கிறது இல்லை. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் ஏமாத்தினவங்களை, நமக்கு விரோதமாக தவறு செஞ்சவங்களெல்லாம் என்ன பண்ணிடணும், நம்ம மறந்துடணும், மன்னிச்சிடணும், மறந்துடணும், அவ்வளோதான். அடுத்து வந்து நம்ம வந்து நம்மளை மக்கள் சில நேரம் வந்து மறப்பாங்க, ஆனால் கர்த்தர் நினைவு வைத்திருப்பார். ஹல்லேலூயா. அதை தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ மக்கள் மறந்துட்டாங்க நம்மளை அப்படி சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. குறிப்பாக இந்த ஆதியாகமத்திலே பாருங்கள், 40:23 யோசேப்பை வந்து பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்துட்டான். யோசேப்பு எவ்வளவோ நன்மைகளை அந்த பானபாத்திரக்காரனுக்கு செஞ்சுருக்கிறான். அவனோட சொப்பனத்துக்கெல்லாம் நல்ல அர்த்தம் சொல்லியிருக்கிறான். பானபாத்திரக்காரனுக்கு திரும்ப ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு நல்ல ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பு அதுக்கப்புறம்
ஞாபகமே வைத்துக்கொள்ள. சில நேரம் நம்ம மக்களுக்கு நல்ல நன்மை செய்வோம், ஆனால் அவங்க நம்மளை மறந்துடுவாங்க. அப்படி இருக்கட்டும், மறந்துட்டு போகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. when people forget us, God remembers us. ஹல்லேலூயா. மக்கள் நம்மளை மறக்கும்போது கர்த்தர் நம்மை நினைவு வைத்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். யோபும் அது மாதிரி தான். யோபு 19:14 பாருங்கள். யோபு 19:14. என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். யோபுவோட ஃப்ரெண்ட்ஸு யோபு என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. அதனால் யோபு ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்து போயிட்டாரா? அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. மறந்து போன ஃப்ரெண்ட்ஸுக்காக யோபு ஜெபம் பண்ணார், ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை என்ன பண்ணார்? பெற்றுக்கொண்டார். ஸோ சில பேர் மறந்து போகிறாங்க அப்படின்னா நீங்கள் பார்த்து ஐயோ என்னை மறந்துட்டாங்க, நான் அவங்க ஞாபகத்திலே இல்லை, என்னை நினைவு கூறலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தர் நம்ம எல்லாரும் கர்த்தருடைய நினைவில் இருக்கிறோம் அப்படிங்கிற குறித்து நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அதான் ஏசாயா 49:15 நம்ம எல்லோரும் வாசித்தோம். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நிறையா நியூஸ் வருது. பிள்ளைகளெல்லாம் இப்போ ஒரு 3 குழந்தைய 3 ஆம்பளை பசங்களை ஒரு பொண்ணு என்ன பண்ணிருச்சு? தலையணையை வச்சு அமுத்தி கொன்னுட்டு. பார்த்தீங்களா அந்த நியூஸை? 3 அது ஆந்திராவிலே எங்கேயோ நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். 3 ஆம்பளை பசங்க, சின்ன சின்ன பசங்க எல்லாம் எப்படியும் ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க. ஸோ அப்படி வரிசையாக நிற்கிறானுங்க. 3 பசங்களையும் தலையணையை வச்சு அமுத்தி 3 பசங்களையும் அந்த அம்மா கொன்னுட்டு தன்னோட 10th ஸ்டாண்டர்டு லவ்வரோட ஓடி போயிடுச்சு. அவங்க ஒரு ரீயூனியன் வச்சாங்களாம், திரும்ப ஒன்று சேர்ந்தாங்களாம், திரும்ப அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாம் திரும்ப வந்துச்சான். உடனே அவன் பக்கமாக போகணுன்ட்டு இவங்க இடையூறாக இருந்தோடனே இந்த 3 பசங்களையும் பெத்த பிள்ளைய கொண்டுட்டாங்க. அதான் ஆண்டவர் தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அந்த வசனம் எவ்வளோ உயிர் உள்ளது பாருங்கள். ஹல்லேலூயா. ஸோ இந்த காலத்தில் அது அப்படியே நடக்குது. மறக்கிறது மாத்திரமல்ல, கொலையே பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணாலும் நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன்? மறக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ நம்மை மறக்காத தெய்வத்தை நம்ம தொடர்ந்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா. தொடர்ந்து அவரை துதிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்தது, நம்ம பட்ட பாடுகளெல்லாம் நம்ம மறந்துடணும். ஹல்லேலூயா. அதை பாடுகள் எல்லாத்தையும் நம்ம மறக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 41:51 பாருங்கள். ஆதியாகமம் 41:51 யோசேப்பு பட்ட பாடுகள் எல்லாத்தையும் யோசேப்பு என்ன பண்ணுறாரு? மறக்கும்போது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். பேரிட்டான். ஹல்லேலூயா. இப்போ யோசேப்புக்கு அங்கே எகிப்து தேசத்தில் குழந்தை பிறக்குது. அதனால் யோசேப்பு பட்ட பாடுகள், தகப்பனுடைய குடும்பம் எல்லாத்தையும் யோசேப்பு என்ன பண்ணிட்டான்? பிள்ளை முகத்தை பார்த்தோன்னே அதெல்லாம் மறந்து போயிடுச்சு. ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கும் போது நம்ம பட்ட பாடுகள் எல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவோம்? நம்மளும் மறந்துடுவோம். ஓகே, எவ்வளோ பாடுகள் பட்டிருந்தாலும் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தரும்போது, ஸோ அப்போ பட்ட பாடுகளை அதை ஞாபகம் வச்சுக்கிட்டே என்ன பண்ணிக்கூடாது? இருக்கக்கூடாது. குறிப்பாக பெண் பிள்ளைகள் இங்கே தகப்பனுடைய குடும்பத்தையும் நான் மறக்கும்படி, குறிப்பாக பெண் பிள்ளைகள் கல்யாணம் ஆன பிறகு எங்கள் அப்பா வீட்டில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? எங்கள் அப்பா வீட்டில் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது? என் தகப்பன் வீட்டில்னு என்ன பண்ணக்கூடாது? சொல்லிவிட்டு அதே ஞாபகம் வச்சுட்டு இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், யோசேப்புக்கு குழந்தை பிறந்தோடனே தகப்பன் வீட்டையும் மறந்தாச்சு, அவன் பட்ட பாடுகளையும் மறந்தாச்சு. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார் யோசேப்பு. அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? தகப்பன் வீட்டெல்லாம் மறந்துடணும். அதான் ஆதியாகமத்திலே ஆண்டவர் சொல்கிறார்ல, இனிமேல் அவன் புருஷனும் சரி ஒய்ஃபும் சரி அவங்க தகப்பன் வீட்டெல்லாம் மறந்து மனைவியோட இசைந்திருப்பான். அவங்க 2 பேரும் ஒரே சரீரமாக இருப்பாங்க, அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு ஆண்டவர் சொல்லுவேன். ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் அப்பா வீடு, சித்தப்பா வீடு, மாமா வீடு, மச்சான் வீடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீட்டையும் என்ன பண்ணிடக்கூடாது? ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க அங்கே நான் எப்படி இருந்தேன், இங்கே நான் எப்படி இருந்தேன் அப்படின்ட்டு என்ன பண்ணக்கூடாது? அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இங்கே ஹஸ்பண்டோட சந்தோஷமாக இருக்கணும், ஒய்ஃபோட சந்தோஷமாக இருக்கணும். அப்படி தான் நீங்கள் ஒதுப்பாங்க. அதெல்லாம் மறந்துடணும். நீங்கள் பட்ட பாடுகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் மறந்துடணும். ஹல்லேலூயா. அப்படி மறக்கும்போது கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? உங்கள் ஃபேமிலியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. அப்படி தான் யோசேப்போட வருத்தம், தகப்பன் குடும்பம் எல்லாத்தையும் மறக்கும்படி கர்த்தர் ஒரு புதிய ஒரு வரவை கொடுத்தாரு. மனசை முகத்தை பார்க்கும்போது எல்லாத்தையும் அவர் மறந்துடுறாரு. அப்படி தான் நீங்களும் இருக்கணும், குறிப்பாக கேர்ள்ஸ். சரிங்களா? ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த வசனங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்மளுடைய மறக்கிறது மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறது. டியூட்ரானமி
உபாகமம் 24:19 பாருங்கள். உபாகமம் 24:19 நீ மறந்து போய் நீ உன் பயிரை அறுக்கையில், நீ ஒரு நிலம் வச்சிருக்கிற, பயிர் விளைவிக்கிற, அந்த பயிரை அறுக்கிறப்போ, அறுவடை செய்கிறப்போ உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வச்சுட்ட. ஒரு அரிக்கட்டை வந்து நீ எடுத்துகிட்டு வரல, ஒரு கட்டை வயலில் மறந்து வச்சுட்ட அப்படின்னா, அதை எடுத்து வரும்படி திரும்பி, ஐயோ ஒரு கட்டை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்ட்டு ஓடி போய் என்ன பண்ணாத, எடுக்காத. நீ அதை மறந்ததாகவே இருக்கட்டும். ஏன்னா அது என்னது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை பிரயாசத்தெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் விட்டுவிடு. அந்த அரிக்கட்டை விதவை யாராச்சு, இல்லை திக்கற்றவர்கள், ஏழை எளிய மக்கள் அதை எடுத்து பழச்சிக்கட்டும். ஐயையோ மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு என்ன பண்ணிடாத, போய் எடுத்துகிட்டு வராத அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அது எவ்வளோ நல்லது பாருங்கள். இப்போல்லாம் அப்படிலாம் கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அப்போல்லாம் ஆண்டவர் வந்து சொல்கிறார், உனக்குன்னு ஒரு வயல் இருக்கும்போது அதில் வந்து நீ பயிர் செஞ்சு அறுவடை செய்யும்போது ஒரு கட்டை விட்டுட்டானா அதை அப்படி விட்டுட்டு வந்துரு. அது வந்து ஏழை எளிய மக்கள் அதை எடுத்து பயன்பெற்று கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஸோ அப்போ நம்ம மறக்கிறது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம். சில காரியங்களை நம்ம மறந்தால் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. அங்கே ஒரு அரிக்கட்டை மறந்தால் மற்றவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஸோ சில காரியங்களை என்ன பண்ணுங்க, நீங்கள் மறங்க, அது மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரே ஒரு காரியம், நம்ம கடந்த காலத்தை மறக்கும்போது நம்ம எதிர்காலத்தை நோக்கி ஓடுவதற்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. கடந்த காலத்தையே ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தால் எதிர்காலத்தை நோக்கி வேகமாக ஓட முடியாது. சரிங்களா? பிலிப்பியர் 3:13 பாருங்கள். பிலிப்பியர் அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையான ஒரு வசனத்தை நம்மளுக்கு சொல்கிறாரு. பிலிப்பியர் 3:13. ஆமென். ஹல்லேலூயா. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை பின்னானவைகளெல்லாம் என்ன பண்ணணும், மறக்கணும். ஹல்லேலூயா. ஸோ ஃபர்கெட் த பாஸ்ட், அட்வான்ஸ் ஃபார் த ஃப்யூச்சர். ஹல்லேலூயா. ஸோ அப்போ வந்து கடந்த காலத்தெல்லாம் நீங்கள் வந்து மறந்தீங்கன்னா எதிர்காலத்தை நோக்கி வேகமாக என்ன பண்ணலாம், நீங்கள் ஓடலாம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுங்கள். முன்னால் என்ன இருக்குது, நித்திய ஜீவன் இருக்குது. முன்னால் என்ன இருக்குது, பரலோகம் இருக்குது. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்த இருக்கிறார். நீங்கள் பின்னாலே திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தால் லோத்து மனைவி போல் உப்பு துணாக தான் ஆகணும். ஸோ உலகத்தை பார்க்குறது, நம்ம கடந்த காலத்தை பார்த்துட்டு எப்படி இருந்தோம் அப்படி சொல்லி எல்லாத்தையும் யோசித்துக்கிட்டு இருக்கிறது நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. ஃபர்கெட் த பாஸ்ட், கடந்த காலத்தை மறந்துடுங்க, முன்னானவைகளை நோக்கி ஓடுங்க, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே,